3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி வரை மேலும் 5 நாட்களுக்கு கனமழை தொடரும். சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழையே பெய்யும் என அறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடலில் 5 நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம். சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை. தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, விருதுநகர், திருப்பூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் மிக கனமழையும் 12 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யலாம் என சென்னை வானிலை மையம் கணிப்பு. அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியில் முன்கூட்டியே தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. 31ஆம் தேதி கேரளாவில் தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். குற்றாலத்தில் கடந்த ஆண்டு வெள்ளப்பெருக்கில் சேதமடைந்த தரைத்தளம், கைப்பிடி கம்பிகளை நாளை முதல் சீரமைக்க முடிவு. கோதையாற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. காஞ்சிபுரம், சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை. கொடைக்கானலில் சாரல் மழையுடன் ரம்மியமான சூழலை ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். முழு கொள்ளளவை எட்டிய பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு. குழித்துறை, தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருச்செந்தூர் கடற்கரையில் ஒதுங்கும் ஜெல்லி மீன்கள், பக்தர்கள் குளிக்க தடை விதிப்பு. முப்பத்து மாவட்டங்களில் மழை பதிவாகியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல். 2 கோடி பேருக்கு பொதுவான எச்சரிக்கை குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை. உதகையில் 19வது ரோஜா கண்காட்சி இன்றுடன் நிறைவு. கடைசி நாளில் ஆர்வத்துடன் பார்வையிடும் சுற்றுலா பயணிகள். சென்னையில் பால்கனியில் தவறி விழுந்து மீட்கப்பட்ட குழந்தையின் தாய் ரம்யா கோவை காரமடையில் தூக்கு போட்டு தற்கொலை. பெற்றோரின் வீட்டில் வசித்து வந்த நிலையில் விபரீத முடிவுக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை. திருப்பதி கெங்கையம்மன் கோயிலில் பூஜை பொருட்கள் அடங்கிய கூடையை தலையில் சுமந்தபடி சென்று வழிபாடு நடத்திய அமைச்சர் ரோஜா. காஞ்சிபுரத்தில் உள்ள குலதெய்வ கோயிலிலும் மகன் மற்றும் மகளுடன் சாமி தரிசனம். அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்கும் வகையில் கேரளாவில் அணை கட்ட முயற்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். ஆம் ஆத்மி தலைவர்களை மத்திய அரசு கைது செய்ய முயற்சிப்பதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. டெல்லியில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்ட போது தடுத்து நிறுத்தப்பட்டார். ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் எந்த காலத்திலும் சேர்க்க மாட்டோம் என ஆர்.பி. உதயகுமார் திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமியின் ஒப்புதலுடன் கூறுவதாகவும் பேட்டி. நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய ஒப்புதலோடு செல்கிறேன். எந்த காலத்திலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மீண்டும் சேர்ப்பதாக வருகின்ற செய்திகளிலே துளியும் உண்மை இல்லை. இது அடிப்படை ஆதாரமற்றது. எந்த ரகசியமான விவாதங்களும் நடைபெறவில்லை. மேட்டுப்பாளையம் அருகே பாஜக பிரமுகர் வீட்டில் 1,50,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. 7 தனிப்படைகளை அமைத்து காவல்துறை விசாரணை. தேனி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இன்று அதிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.
சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேனி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, விருதுநகர், திருப்பூர், கோவை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் மிக கனமழையும், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளது. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் நாளை கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும், விருதுநகர், திருப்பூர், கோவை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் விவசாயம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கீழ்வேலூர், காக்கழனி, தேவூர், சிக்கல், வெண்மணி, திருப்பூண்டி, விழுந்தமாவடி, காமேஸ்வரம், வேட்டைக்காரநெருப்பு உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து தற்போது குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளது. உழவுப் பணிகளை மேற்கொண்டு வரும் விவசாயிகளுக்கு இந்த மழை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என ஒருபுறம் மகிழ்ச்சியடைந்தாலும் மா, பருத்தி, முந்திரி சாகுபடிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ஜாஃபரிடம் கேட்கலாம். ஜாஃபர், முழுமையான விவரங்கள். நிச்சயமாக சிவரஞ்சனி, கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகல் வேளையில் அடர்ந்த மேகமூட்டம் தரையிறங்கி பிரதான மலைச்சாலைகள் மற்றும் நகர்ப்பகுதிகள், பூங்கா பகுதிகளிலும் பரவியது. இதனால் இந்த பிரதான மலைச்சாலையில் பயணம் செய்த வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி தங்களது பயணத்தை தொடர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து மாலை வேளையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அப்சர்வேட்டரி, அண்ணா சாலை, கள்ளிக்குழி, ஏரிச்சாலை, உகார்த்தரங்கர், செண்பகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையாகவும் மேலும் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையாகவும் பெய்து வருகிறது. மேலும் கொடைக்கானலில் இன்று 3வது நாள் மலர் கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மலர்கள் கண்காட்சியை காண வந்த சுற்றுலா பயணிகள் ஒரே இடத்தில் 3 விதமான காலநிலை நிலவுவதை ரசித்து உற்சாகம் அடைகின்றனர். மேலும் பூங்காக்களில் பூத்துள்ள மலர்களின் முன்பாக நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். மழை தொடர்வதால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழலும் ஏற்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சிவரஞ்சனி, தற்போது கொடைக்கானல் பிரெயின் பூங்காவிற்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளிடம் வெவ்வேறு விதமான காலநிலைகள் மாறி வருவதை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். சார், எங்கேருந்து வந்திருக்கீங்க? எப்படி இருக்குது சார் இங்கே கொடைக்கானல் கிளைமேட்டு? சார், நாங்கள் கோயில்பட்டியிலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் கிளைமேட் அப்பப்போ மாறி மாறி இன்னைக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு நல்லா பனிமூட்டங்கள் நல்லா செம்மையாக இருக்குது, கூட்டங்கள் நல்லா ஜாலியாக இருக்குது. பட் அந்த மழை அப்பப்போ வந்துட்டு போகிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எந்த ஊர்லேருந்து வரீங்க? இந்த மழை வர்றதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் மதுரையிலேருந்து வரோம். நாங்கள் 1 வாரமாக கொடைக்கானல் தங்கியிருக்கிறோம். 1 வாரமாக அந்த நேச்சர் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். மழை வர்றது அது ஒரு ஸ்பெஷல், நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ இந்த மழையோடு நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மழை நிமித்தம் பார்க்க முடியல. ஆனால் இருந்தாலும் கடவுள் படைத்த இயற்கையை நாங்கள் நன்றியோடு நாங்கள் பார்த்து நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஸோ கொடைக்கானல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ மேடம்.